ஹாய் தளபதி அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி விஜய் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நிலையில் கடந்த 20 நாட்களுக்கு முன்னாடி கரூரில் நடந்த பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவங்க துரதிருஷ்டவசமாக கூட்ட நெரிசலில் இருந்தது அனைவருக்குமே தெரியும். ஸோ இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியது. ஸோ இந்த நிலையில் அந்த சம்பவம் தொடர்பாக நம்ம தளபதி விஜய் பற்றியும் தாவேக கட்சி பற்றியும் பல்வேறு விமர்சனங்கள், அதாவது சினிமாவை சேர்ந்த பிரபலங்களை முதல் கொண்டு எல்லாருமே பல்வேறு விமர்சனங்களை சமூக வலைதளங்களை தெரிவிச்சுட்டு வர நிலையில் சமீபத்தில் பிரபல இயக்குனர் அமீர் நம்ம தளபதி விஜய் பற்றி ஒரு மறைமுகமான ஒரு விமர்சனத்தை சொல்லியிருக்காரு. அது என்ன விமர்சனம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது பேரறிஞர் அண்ணா நம்ம எம்ஜிஆரை அவருடைய திறமையும் அவருடைய கடின உழைப்பையும் பார்த்து அவரை ஒரு திறமையான போர்வாளாக பயன்படுத்தி கட்சியை பலப்படுத்தி வெற்றிகரமாக நடத்தினார். அந்த மாதிரி இப்போ ஒரு போர்வாள் கிளம்பியிருக்கு. ஆனால் அந்த போர்வாளோட திறமையையும் கடின உழைப்பையும் யார் பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த போர்வாலை கண்டிப்பாக திறமையாக பயன்படுத்தினா எம்ஜிஆர் மாதிரி அந்த போர்வாலும் ஜொலிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை வச்சு பார்த்தா அவர் மறைமுகமாக நம்ம தளபதி தான் சொல்கிறதான்னு தெரியுது. ஏன் அப்படின்னா சமீபத்தில் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வந்திருக்கிறது நம்ம தளபதி விஜய் தான். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில் 2026 தேர்தல் வரக்கூடிய நிலையில் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை ஒரு விமர்சனத்தை அவர் சொல்லியிருக்கிறது மறைமுகமாக நம்ம தளபதி விஜய் பற்றி பேசுகிறதுங்கிறது தெளிவாக புரியுது. ஆனால் இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். அதனால் 2026 இதுக்குண்டான பதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி அடுத்தடுத்து என்ன ஸ்டெப், அடுத்தடுத்து என்ன மூவ் வச்சுருக்காரு அப்படிங்கிறது இன்னும் தெரியல. காலப்போக்கில் எல்லாமே தெரியும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.